Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1003 பார்ட் 2. ஓபன் பண்ணா ஒனியஷிமாவை தான் காட்டுறாங்க. டம்மு 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 டம்முன்னு ஒரே கலவரம். இப்ப மெயினா சண்டை போயிட்டு இருக்கிறது கேட் வைப்பர் டாக்ஸ்டோ மிஸ்ஸஸ் நம்ம ஜாக்கு. தாறுமாறான வெறித்தனமான சண்டை. இவங்க அடிக்கிறத பார்த்துட்டு மத்த மிங்ஸ் எல்லாம் மிரண்டு போயிட்டாங்க. ஏன்னா இவ்வளவு ரேஜோட அவங்க சண்டை போட்டு இது வரைக்கும் அவங்க பார்த்ததே இல்லை. அடி ஒன்னொன்னு இடி மாதிரி விழுந்துகிட்டு இருக்கும். அந்த ஜாக் அந்த அடியில இருந்து எஸ்கேப் ஆறக்கே படாத பாடுபட்டு இருப்பான். நார்மலா இருந்தா கூட பரவாயில்ல, நல்லா யானை மாதிரி இருக்கானா எங்க வேணாலும் அடிக்கலாம். இப்படி இவங்க அடிக்கிறத மத்தவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க பாருங்க. அதுதான் காமெடியா இருக்குது. மிங்ஸுங்க வேடிக்கை பார்த்தா பரவாயில்ல, எப்படி கின்னு மத்தவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. கைடோ தூங்கிட்டானா சரி. இங்க கேட் வைப்பர் பண்ண அட்டாக்ல ஜாக்குக்கு ஒன் சைடு கண்ணு ஃபியூஸ் போச்சு. ஏன்னா கண்ணுலயே ஒரு போர்டு. அடுத்து நம்ம டாக்ஸ்டோம் வெட்டுனதுல ஒரு தந்தங்காலி. எப்படியா அடுத்தடுத்து அவனுக்கு அடி விழுந்து நிக்க முடியாம அப்படியே செறிஞ்சிருவான். கடைசியில செஞ்சுட்டாங்கல்ல. இதெல்லாம் பார்த்த கைடோக்கு கடுப்பாயிருச்சு. போதுண்டா, இதுக்கு மேல அந்த கன்றாவி என்னால பார்க்க முடியாது. இவங்க எல்லாத்தையும் அவனே காலி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டான். அட இந்த ஜாக் இருக்கானே, இவனை ஒரு லீட் பெர்ஃபார்மரா பிக் பண்ணதே இவன் தான். அப்படி இருக்கும்போது எப்படி அவனோட சபார்டினேட்ஸ் எல்லாம் அவனோட கண்ணு முன்னாடியே சாகிறத பார்த்துட்டு வேடிக்கை பார்க்க முடியும். உங்க எல்லாத்தையும் நானே சம்பவம் பண்றேன்பா. அங்க ஜாக்க முடியாம முக்கிக்கிட்டே என்ன மன்னிச்சிருங்க சாமா, மன்னிச்சிருங்கப்பா. இந்த நேரத்துல சாமா கிட்ட மன்னிப்பு தேவைதானா? அவன் நீ வீக் இல்லன்னு எனக்கு தெரியும், ஆனா அவனுங்க ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க. இது ஓன் தப்பு இல்லம்மா. நல்ல காமெடி தான். இப்ப என்ன, நான் இவங்க சுலோங்கா மாதிரி பண்ண அட்டாக்ல சுத்தி இருந்த எல்லாத்துக்குமே மொரட்டுத்தனமான டேமேஜ். சொல்ல போனா திரும்பி யாரும் எந்திரிச்சு வர முடியாத அளவுக்கு அடிச்சிருக்காங்க. அண்ட் சொல்ல போனா அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சண்டை போட்டு அவங்களையுமே நிறைய காலி பண்ணிருக்கானுங்க. உங்களால என்ன முடியுமோ அதை பண்ணிட்டீங்க. போங்க போய் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாத்துக்கங்க. மிச்சம் நான் பாத்துக்கிறேன்பா. இதுக்கப்புறமாச்சும் உருப்படியா சண்டை போடுவானுங்களா இல்லையான்னு பாப்போம். இப்படி எல்லா இடத்துலயும் அவ்வளவு கலவரம் போயிட்டு இருக்குது. ஆனா கேஸ்ல அந்த பார்ட்டி ஹால் இருக்குதே, அந்த இடத்துல மரியாசாமா இந்த சண்டையில மொத்த ஐலாண்டுமே அங்க சண்டை போட்டுட்டு இருக்குது. யாருமே இங்க வரலங்கிறத எங்களால நம்பவே முடியல. உங்களோட இசையை இன்னைக்கு எங்களால கேட்க முடியாதோன்னு நினைச்சு பயந்துட்டோம். நல்ல வேளை இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னு அந்த மரியா வாசிக்க அவளோட அல்லக்கைங்கெல்லாம் அதை என்ஜாய் பண்ண. மொத்தத்துல அங்க கச்சேரி நடந்துட்டு இருக்குது. கச்சேரி இங்க என்னதான் யமட்டோ கத்து கத்துன்னு கத்தி ஷினோபு கிட்ட புலம்பி தள்ளாலும் அவங்க கேட்கற மாதிரி இல்ல. ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க. எங்க எப்படி நேரா ஓடுறாங்கன்னு தெரியல. 100 கிலோமீட்டருக்கு ஸ்ட்ரெயிட் ரோடு இருக்கிற மாதிரியே ஓடிட்டு இருக்காங்க. அதே நேரம் அப்படியே கட் பண்ணி பிக் மாமா காட்டுறாங்க. அவ பெரஸ்பரோ கிட்ட நான் ஒன் பீஸ் எடுக்கிறதுக்காக மட்டும்தான் கைடோ கூட அலையன்ஸா சேர்ந்து இருக்கேன், மத்தபடி வேற எதுவும் இல்லம்பாலா. பெரஸ்பரோ என்ன சொல்லுவான், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸுக்கே நீங்க தான் கிங் ஆஃப் த பைரட் ஆகணும்னு ஆசை. பட் நீங்க இப்படி ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அவன் அப்படியெல்லாம் நம்புற ஆள் இல்லைன்னு எவ்வளவோ சொல்லுவான். நான் எடுத்த டிசிஷன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்ட்டு கொஞ்சம் மிரட்டுற மாதிரி கேப்பா. இதுக்கு மேல பெரஸ்பரோவால என்ன பண்ண முடியும்? சைலண்ட் ஆயிருவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி பெரஸ்பரோவால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னா இதுக்கப்புறம் அவன் மார்க்கோ கூட கூட்டணி எல்லாம் இல்ல, ரெண்டு பேருமே எதிரி ஆயிட்டாங்க. ஆமா, ஒயிட் பியர்டு தான் செத்து போயிட்டான்ல, நீ எதுக்குடா அந்த பொடிப்பயல் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படி இப்படின்னு அவன் நோண்டுவா. இவனு வீம்புக்குன்னு அவளை கடுப்பேத்துற மாதிரி பேசி விட்டுருவானா. ரெண்டு பேத்துக்கு நடுவுலயும் சண்டை பயங்கரமா ஸ்டார்ட் ஆகுது. அப்படி சண்டை நடந்துகிட்டு இருக்க அந்த இடத்துக்கு தான் கரெக்டா கேரட் வருவா. அவ பெரஸ்பரோவை பார்த்த உடனே செம்மையா கடுப்பாவா. ஏன்னா பெட்ரோ அவனை கொல்றதுக்காக தானே கடைசியில சண்டை போட்டு அவனோட உயிரை விட்டான். எல்லாரையும் காப்பாத்தணுங்கிறதுக்காக சாதாரண பிளாஸ்ட் இல்ல, மரணத்தனமான பிளாஸ்ட். அப்படி உயிரை கொடுத்துமே அவனுக்கு எதுவுமே ஆகல. ஐ மீன் கை மட்டும் தான் போயிருச்சு, மத்தபடி வேற ஒண்ணும் ஆகலையே. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு கொலை வெறியில அவனை கொல்லாம விட மாட்டேன்னு வேகமா வருவா. அந்த டைம் வாண்டாவும் வந்துருவாளா. என்னாச்சு, ஏன் வேகமா போயிட்டு இருக்கேன்னு கேட்டவனே, இந்த மாதிரி பெட்ரோவை போட்டு தள்ளவன் இங்கதான் இருக்கான், அவனை கொன்னே தீர்வேன்னு போகும்போது ஃபுல் மூணா பாத்துருவா. இது போதுமே அவனை பொழந்து கட்டுறதுக்கு. அதுவும் 2 பேர் இருக்காங்க. பெரஸ்பரோ இதுக்கப்புறம் தப்பிக்கிறானான்னு பாப்போம். இங்க உள்ளுக்குள்ள இருக்க சாம்ராய்ஸ் எல்லாம் சண்டை பயங்கரமா போட்டு லூஃபி போங்க போங்கன்னு தான் சொல்றாங்க. அவனும் போய்கிட்டே தான் இருக்கான். அடுத்தடுத்து ஆளுங்க வந்துகிட்டே இருக்காங்க. அவன் மேல போகணும்னு முயற்சி பண்ணாலே ஏதாச்சும் தடங்கள் அடுத்தடுத்து வந்துருது. இப்ப இந்த டைம் அவன் கரெக்டா மேல போனான்னா டெஃபினட்டா கைடோவை ஈஸியாவே இவங்க காலி பண்ணிடலாம். லேட் பண்ண பண்ண அவங்களுக்கும் ஆபத்து, இவனுக்கும் ஆபத்து. ஏன்னா தனியா தான் சண்டை போட்டாகணும். லூஃபி பயங்கரமா கடுப்பாயி வலிய விடுகடான்னு சொல்லி வழியில வர்றவனுங்க எல்லாத்தையும் குமுறு குமுறு குமுறுன்னு குமுறு எடுப்பான். அங்க கைடோ பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் காலி பண்ணணும்னு முடிவு பண்ணி எப்பவும் யூஸ் பண்ணுவானே அதே அட்டாக் தான் எடுப்பான். இவ்வளவு தூரம் நீங்க கஷ்டப்பட்டு என் கையால சாகணும்னு வந்திருக்கீங்க, தாராளமா அந்த ஆசையை நிறைவேற்றி வச்சிடறேன், ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்ட்டு அவன் வாயில அந்த பவரை எடுக்க எடுக்க அந்த இடமே வெளிச்சமாயிருச்சு. அப்ப எவ்வளவு ஸ்ட்ராங்கான பவர்னு பாருங்க. என்ன அந்த பிளாஸ்ட் பிரீத்தை தவிர வேற புது அட்டாக் எதுவுமே பண்ண மாதிரி இல்ல. இங்க தான் நம்ம கின்னு தரமான ஒரு சம்பவம் பண்ணுவான். எப்படின்னா அந்த ஒரு அட்டாக்கை எதிர்த்து மனுஷன் ஒத்தாலா ஜம்ப் பண்ணி போவான். செத்தாலும் பரவாயில்ல இவனை கொல்லாம விட மாட்டேன்னு. அந்த பிளாஸ்ட் பிரீத் அவன் கிட்ட வரும்போது அதை ஒரே வெட்டு ரெண்டா பொழந்து அங்கங்கன்னு செதறிடும். அது மட்டும் இல்லாம வெட்டு ஸ்ட்ரெயிட்டா கைடோவோட மூஞ்சிலேயே விழும். அப்ப முன்ன விட எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா
மாதிரி இருக்காங்கன்னு பாருங்க. இப்படி ஒரு தரமான சம்பவம் பண்ணுவாங்கன்னு கைடோ எதிர்பார்க்கவே இல்ல. ஓடன் ஒருத்தன் பண்ண அட்டாக்லயே அவன் செத்துருப்பான் அன்னைக்கு. ஏதோ அந்த கிளவி வந்து காப்பாத்தினதுனால தப்பிச்சிட்டான். இப்ப இத்தனை பேர் வந்திருக்காங்க. எப்படியும் அவனுக்கு கொஞ்சம் டஃபா தான் இருக்கும் ஃபைட். அதுலயும் கியோஷிரோ எல்லாம் பார்த்துட்டு, ஏன்டா உன்னை பார்த்து பயந்து நாங்க என்ன ஓடிட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஓடி ஓடி ஒளிஞ்சு நாங்க களைச்சு போயிட்டேன்டா. செத்தா ஓடனோட சாம்ராயா சாகுறோம், இல்ல உன் தலையை எடுத்து அவரோட ஆசையை நிறைவேற்றுவோம். இதுக்கப்புறம் எங்களால ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. உன்னை வச்சு சம்பவம் பண்ணாம விட மாட்டேன்டான்னு ஃபேஸ் டு ஃபேஸ் அவனை பார்த்து டயலாக் அடிப்பாங்க. கைடோவோட மைண்ட் செட் இப்ப எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஐயோ இப்படி கொலைவெறியோட வந்திருக்கானுங்களே, நம்மள ஒரு வேலை போட்டு தள்ளிடுவானுங்களோ அப்படி மட்டும் இருந்துச்சுன்னா செம காமெடியா இருக்கும். ஆனா வெளியில பயத்தை காட்டக்கூடாதுல, காட்டினா வீக்னஸ் தெரிஞ்சு போயிருமே. இதுக்கப்புறம் கைடோ கூட சண்டை எப்படி தரமா இருக்க போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.